பேசிட்டு போகிறாங்க. என் பாட்டியாக இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனா? அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். தேங்க்ஸ்க்கா. ஹேய், உன்னை தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாரிக்கா. சாரியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. ஆனால் மனசு ஏதோ பாரமாக இருக்குது. ஒன்றும் இல்லைடா, போக போக எல்லாம் சரியாயிரும். இதயம் இதயம் எரிகின்றது. அடியே அடியல, மணி என்னாச்சு? என்னடி இன்ன வரை படுத்திருக்க? அடி நெடுவாளி, நெடுவாளி. என்ன கிழவி காலங்காத்தால வந்து தொல்லைப்படுத்துறேன்? காலங்காத்தாலையா? மணி என்னாச்சு தெரியுமா? 8 மணிக்கு வேன் வந்துரும்படி. உன் மகனை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்ப வேணாமா? சீக்கிரம் எந்திரி. அவனை கிளப்புறதுல எனக்கு மட்டும்தான் பொறுப்பு அக்கறையெல்லாம் இருக்கணுமா? பிள்ளைய பத்தது அவர் இல்லை, அவருக்கு அதே பொறுப்பு அக்கறையெல்லாம் இருக்கு. அவரை கிளப்ப சொல்லுங்க. என்னடி வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆக்கிட்டே வருது? அவன் எங்கிட்ட ஆம்பளை கிளப்புறது? நீ என்ன செய்யற? விதைக்கா இருக்க? ஏன் அத்துக்கிழவி, பொம்பளை மட்டும்தான் இதெல்லாம் பார்க்கணும்னு சட்டமா இருக்கு? என்னாலெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு உடம்பு வலிக்கிற வலி எப்படி வலிக்குது தெரியுமா? எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. என்னை கொஞ்ச நேரம் தூங்க விட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, என்ன அத்துக்கிழவி? எந்திரிச்சு வந்து புள்ளைய கிளப்புறியா என்னடி? அவனை ஆபீஸுக்கு அனுப்பணும், உன் புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், எங்களுக்கு சுவருக்காரவங்களுக்கு ஏதாவது செய்யணும். எதுவும் செய்யாம மாட மல்லாக்க இப்படி படுத்து கிடக்க? என்ன அர்த்தத்தில் இப்படி படுத்து கிடக்க நீ? அதான் சொல்லிட்டேன்ல அத்துக்கிழவி, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, உன் மயனை போய் பார்க்க சொல்லுன்னு சொன்னேன். காது கேட்காத உனக்கு? அம்புட்டு திமிராயிருச்சா உனக்கு? அவனை கிளப்ப சொல்ற அளவுக்கு உனக்கு அம்புட்டு நெஞ்செழுத்த வச்சு போச்சா? ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு உன் புள்ள புருஷனை கிளப்பு. அம்புட்டுத்தான் சொல்லுவேன். ஏன் அத்துக்கிழவி, எப்போ பார்த்தாலும் பொம்பளையே தான் புருஷனை ஆஃபீஸுக்கு அனுப்பணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? ஏன் ஆம்பளையெல்லாம் ஒரு நாளைக்கு எந்திரிச்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னைய மாதிரி வேலை பார்க்குற பொண்டாட்டியை ஆஃபீஸ்க்கு அனுப்புனா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? என்ன என்ன புரியலையா அத்துக்கிழவி? எப்போதும் பொம்பளையே தான் காலையில் வெள்ளனை எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து புருஷனை ஆஃபீஸ்க்கு அனுப்பி பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பின்னு பார்த்துக்கிட்டு தெரியணுமா? ஏன் வேலை பார்க்குற பொண்டாட்டிக்காக புருஷன் சீக்கிரமாக எந்திரிச்சு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்து பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி பொண்டாட்டி ஆஃபீஸுக்கோ வேலைக்கோ அனுப்பலாம்ல? ஓஹோ, அப்படி போகுதா கதை? நீங்க வேலைக்கு போறோம்னு சொல்றீங்களா? சொல்லலைனாலும் அதானே அத்துக்கிழவி உண்மை. நான் உண்மையிலேயே வேலைக்கு தானே போகிறேன். டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்து அவர் மட்டும் டயர்டாக இருக்குன்னு இழுத்து பொத்திக்கிட்டு படுத்துக்கிறாரு. அப்போ எனக்கு மட்டும் டயர்டாக இருக்காதா? நானும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை தானே செஞ்சுட்டு வரேன். அவன் பார்க்குற வேலையும் நீ பார்க்குற வேலையும் ஒன்னாம்டி? ஆமாம், அவர் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறாரு, நான் ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறேன். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்க பார்க்குறான். இதில் என்ன பாகுபாடு? எல்லாம் வேலைன்னு வந்துட்டா வேலை தான். அப்போ இனிமே உன் புள்ளைய நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன்? மாட்டேன். புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்ப மாட்டேன்? மாட்டேன். காலையில வெள்ளனை எந்திரிக்க மாட்டேன்? மாட்டேன். வீட்டுல உள்ள வேலைய பார்க்க மாட்டேன்? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் எத்தனை வாட்டி அதுக்கு சொல்றது? உனக்கு என்ன காது செகுடா? அப்ப வீட்டை விட்டு வெளியே ஓடி. என்ன வீட்டை விட்டு வெளியே போகணுமா? நான் எதுக்கு வெளியே போகணும்? வீட்டுல உள்ள வேலையை பார்த்து புருஷன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாதவ இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லடி. மரியாதையா வீட்டை விட்டு வெளில போ. ஆத்தாடி காத்தாடி அங்குச்சாமி பொண்டாட்டி, இது நல்ல கதையா உள்ளடி இருக்கு. நாங்க வேலை செய்யலைன்னா வீட்டுல இருக்க கூடாதா? ஆமாடி, வீட்டுல உள்ள வேலைய குனிஞ்சு நிமிந்து பார்க்காதவ, வீட்டுக்கு அடங்காதவ இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாம என்ன பிரயோஜனம்? மரியாதையா கிளம்பி வீட்டை விட்டு வெளில போடி. என்னாலெல்லாம் போக முடியாத திக்கிழவி. ஆணும் பெண்ணும் சரிசமம்ங்கிற காலமெல்லாம் எப்போவோ வந்துருச்சு. பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, தெரியும்ல? அவர் வேலை பார்த்துட்டு வந்து களைப்பா இருந்தா மட்டும் அத்தோடி என் புள்ள களைப்பா இருக்காரு, காப்பியை போட்டுட்டு வந்து கையில கொடுக்கணும், பெட்டு காப்பி குடிக்கணும். பெட்டு எப்படி? பல்லு விளக்காம கொடுவா கழுவாம காலையில கொண்டுட்டு வந்து நீங்க அவங்களுக்கு பெட்டு காப்பி கொடுப்பீங்க. அதே மருமக வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்து கொடுத்தா இவன் மட்டும் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு போகணும், பொறுப்பு இல்லாதவ, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில போகணும். இது நல்ல கதையாவில் இருக்குங்க. தேதி ஆயிட்டா மாசம் 50,000 சம்பாரிச்சு கொண்டு வந்து சொலையா கையில கொடுக்குறாண்டி. அந்த மாதிரியா நீ கொடுக்குற? இது வேற உன் ஹோட்டல்ல இருந்து எம்புட்டி கொண்டு வந்து கொடுத்த, இல்ல எம்புட்டு கொண்டு வந்து கொடுத்த? இப்பதானே அதுக்குள்ளவே ஆரம்பிச்சிருக்கான், இனிமே தான் கொடுக்க முடியும். இன்னும் சம்பளமே கைக்கு வரல, அதுக்குள்ள இந்த ஆட்டம் ஆடுற. எந்திரிக்க மாட்டோம்ங்கிற, வேலை பார்க்க மாட்டோம்ங்கிற, புள்ள புருஷனை கவனிக்க மாட்டோம்ங்கிற. இப்பவே இந்த போடு போடுற நீ, நாளைக்கு சம்பள பணத்தை கையில பார்த்துட்டா நீ எந்த போடு போடுவ? இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது. எந்திரிச்சு வெளில போடி, வெளில போடி.
பாரத கிழவி, இன்னைக்கு வேணும்னா என் சம்பள பணத்தை கொண்டுட்டு வந்து உன் கையில் கொடுக்காம இருக்கலாம். அதனால 50,000 கொடுக்குற உன் மையம் உனக்கு பெரிய ஆளாக தெரியலாம். ஆனால் அடுத்த மாதமே பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கிடச்சி 50,000க்கு பதிலாக 5 லட்சமாக கொண்டுட்டு வந்து இதே வீட்டில் இதே கையில் உன்கிட்ட நான் கொடுப்பேன். அப்போ ஆத்தாடி மருமகளே, அம்மாடி மருமகளே வாடி, ஆகூர் மருமகளை பேகூர் மருமகளை போடின்னு என்னை ஆரத்தி எடுத்து வரவேற்று வீட்டுக்குள்ளே வச்சு கோயில் கட்டாத குறையா கட்டி எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவேன். நீ கும்பாபிஷேகம். அப்ப இதே வாய் சொல்லும், ஐயோ ஐயோ இப்பேற்பட்ட மருமகளை, இப்பேற்பட்ட சம்பாத்தியக்காரியை நம்ம எப்படி இல்லாம பேசிட்டோமே, என்ன மன்னிச்சிருடி மருமகளேன்னு காலில் விழுந்து கதறுவேன். அப்ப கூட நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் கிழவி, மன்னிக்கவே மாட்டேன். உங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணனா அது ஒண்ணு தானே இப்ப பட்டுக்கிட்டு கிடக்கு. மரியாதையா எந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு போய் பாத்திரத்தை விளக்கிட்டு வீட்டுல உள்ள வேலையை பாரு. இல்லைன்னா இனிமே காலை சாப்பாடும் கிடையாது, ராத்திரி சாப்பாடும் கிடையாது. அப்ப மத்தியானத்துக்கு அதான் கடையிலேயே மேய்ச்சிட்டு வந்துருவியே, அப்புறம் என்ன? இப்ப ஃபைனலா என்ன கிழவி சொல்ற? வேலை பார்த்தா வீட்டுல இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில போ. இவ்வளவு தூரம் நான் மூச்சு முட்டை டைலாக் பேசியும் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மூஞ்சியில காரி துப்பாத வாசியா பேசிட்டீல. இன்னைக்கு சொல்றேன், நல்லா உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. எண்ணி 6 மாசத்துல உன் மையனை விட அதிக சம்பளம் வாங்கி இதே வீட்டுல கால் மேல கால் போட்டு தூங்கி 8 மணி இல்ல 9 மணி ஆனாலும் படுத்தடத்தை விட்டு எந்திரிக்காம பாய சுருட்டாம ஏன்னா யாரு இந்த நெடுவாளி யாருன்னு காட்டல. என் பேரு நெடுவாளி கிடையாது. அண்ணாமலை படம் நான் 1000 வாட்டி பார்த்துட்டேன், போய் வேலையை பாடுறியே. கிழவி, ஐ எம் பிசினஸ் உமனு, இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த கூடாது. போடிங்கிறேன், சவத விடுறாங்க சவதான். அடிய அலமையில அத்தை கிழவி, போடியே. இன்னி 6 மாசத்துல போடிங்கிறேன். என்னத்தையாவது பேசி அடிச்சு இன்னும் 1/2 மணி நேரத்தை காலி பண்ணி தூங்கலான்னு பார்த்தா இந்த கிழவி சுதாரிச்சுக்கிட்டாலே. என்ன 6 மாசத்துல வீடு கட்டி உன்னைய விட பெரிய ஆளாகிறோம்னா அன்னைக்கிளி சவால் விட்டுட்டு போற. 6 மாசத்துல மாசம் 5 லட்சம் சம்பளம் வாங்குறோம்னு இவ சவால் விட்டுட்டு போற. இந்த 6 மாச கேப்ல அப்படி என்ன பண்ணுவாளுக, என்ன நடக்கும்னு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை இவன் நம்மளை விட பெரிய ஆளை வந்து நம்ம தலையிலேயே ஏறி உட்காந்து அம்மி இறப்பாளோ? நடக்கட்டும் நடக்கட்டும், எது நடந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது. பார்த்துக்கருவான் பார்த்துக்கருவான். அன்னைக்கிளி வாங்க மாமா, இப்பதான் வாரியலோ? ஆமா அன்னைக்கிளி, இப்பதான் வரேன். வர்ற வழியில ஆத்துல பயலுகள்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா பண்றீன்னு போய் நின்றதுக்கு அண்ணன் 2 மீன் வேணுமா கொண்டுட்டு போங்கன்னு கேட்டாங்க. இந்த சின்ன குட்டியும் எப்போ பார்த்தாலும் மீன் சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சா. சரி நம்மளும் மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கலது 2 மீனை கொடுங்கடான்னு வாங்கிட்டு வந்தேன். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அன்னைக்கிளி. என்ன மாமா சொல்லாம கொள்ளாம இப்படி மீனை வாங்கிட்டு வந்து நிக்கிறியே? இப்படி திடீர்னு எதையும் பண்ணாதேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கனா இல்லையா? எனக்கும் உடம்புக்கு முடியல. உடம்புக்கு முடியலையா? என்னடி செய்து, என்னாச்சு உனக்கு? 5-6 நாளா தொடர்ந்து நல்ல ஆர்டர் பத்தியெல்லாம், அதுக்கு நின்றுக்கிட்டே சமைச்சு கடையிலையும் தொடர்ந்து உட்காராம நின்றுக்கிட்டே சமைச்சது கால் வலியெல்லாம் வலிக்குது மாமா. சுத்தமா முடியல. வெயிட் வேற ஓவர் பத்தியெல்லாம், மூட்டெல்லாம் என்னமோ மாதிரி கணத்தாப்புல இருக்கு. ஐயோ, உனக்கு முடியலைங்கிறத யோசிக்காம நான் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேனே. சரி பரவாயில்ல மாமா, வாங்கினதை வீணா வாக்க முடியும். கொடுங்க, நான் பைய செய்யறேன். சரி அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இப்ப சும்மா தானே இருக்கேன், நான் போய் பாத்துக்கிறேன். நீ செத்த ரெஸ்ட் எடு. நீங்க பாத்துக்கிறீங்களா? என்ன செய்ய போறீங்க? அட கொடுங்க மாமா, விளையாட்டு பண்ணாம. அடி பரவாயில்லைங்கிட்ட தள்ளு. உனக்கு உடம்பு முடியலைங்கிறது தெரியாம நான் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நிக்கிறேன் பாரு. இதான் ஆம்பளை புத்தின்னு சொல்றது. நம்மளுக்கு முடியலைன்னா அம்மாடி அப்பாடின்னு உடனே படுத்துக்கிறான். இந்த பொம்பளைகளுக்கு முடியலைன்னா இழுத்து கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் அதுக்கு தான் பாக்குதுன்னு சட்டமா இருக்கு. பரவாயில்லம்மா, நீ இங்கிட்டு ஒதுங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா என்ன குழம்பு வைக்க போறீங்க? தள்ளுங்க, நான் பைய பாத்துக்கிறேன். ஏண்டி, நான் குழம்பு வச்சு நீ சாப்பிட்டதே இல்லையா? எப்படி அருமையா மாமே மீன் குழம்பு வைப்பேன் சாதாரணமா சொல்லிட்டு நிக்கிற. தள்ளுங்கிட்டு, இன்னைக்கு மாமே மீன் குழம்பு வைக்கிறேன், நீ உட்காந்து சோத்தை போட்டு சாப்பிடுற, சரியா? ஐயோ மாமா சும்மா இருங்க, மீனை கொடுங்க முதல்ல, நான் போய் வச்சுக்கிறேன். அட தள்ளுடி, நான் வச்சு தரமுங்கிறேன். சும்மா வந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு தள்ளுங்கிட்டு, நான் போறேன் அடுப்படிக்கு. நீ இங்கே இருக்கணும், எங்கிட்டு வரக்கூடாதாம்மா சொல்லிட்டேன். ஐயோ மாமா எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க மீனை கொடுங்க, நான் வைக்கிறேன். என்ன செத்த நேரம் ஆக போகுது, உரசி விட்டு கழுவி வைக்க எம்பிட்டு நேரம் ஆகும். கொடுங்க மாமா. நீ பேசாம ரெஸ்ட் எடு, நான் அந்த குழம்ப வச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் வந்து மாமே வச்ச குழம்ப டேஸ்ட் பாரு. ஐயா இந்த மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு இந்த மீன் என்ன பாடுபட போகுதோ தெரியலையே. மாமா இங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்ல. மாமா என்னமோ வைக்க தெரியாதாம்ல. நாங்க பார்க்காத மீனா இல்ல நான் வைக்காத மீன் குழம்பா? இன்னைக்கு மாமே வைக்கிற மீன் குழம்புல நீ அசந்து போற பாரு. என்ன மாமா செய்றீங்க? அன்னைக்கிளி, உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. மாமா நீங்க பண்ணிக்கிட்டு தெரியறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி ரெஸ்ட் எடுக்க தோணும். என்ன பண்றீங்க?
எனக்கு என்ன மீன் குழம்பு வைக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? மீன் குழம்ப மஞ்சட்டியில் துண்டு துண்டா நறுக்கி போட்டு அது தலையில் இத்தனை உப்புக்கல்ல போட்டு நல்லா உரசி பச்சை தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்துறேன்னு. சரி. அதுக்கப்புறம் என்ன, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கிறேன்னு. அப்புறம் என்ன, எண்ணெய் சட்டியை காய வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையே அள்ளி போடணும். அதான் சரி. அப்படியே நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை கொட்டி பொன்னிறமாக வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதையும் நல்லா மசிய வேக விட்டு அப்புறம் என்ன? அப்புறம் மசாலா தூளை போட்டு அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்றி புளி கொதிச்சதுக்கப்புறம் மீன் அள்ளி போட வேண்டியது. சூப்பர் மாமா. கடைசியில் வேணும்னா தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிக்கிறலாம், வேணான்னா கழுத அப்படியே விட்டுக்கிறலாம். ஆனால் மீன் குழம்பு வைக்கும்போது 2 துண்டு மாங்காயும் 2 முருங்கைக்காயும் வெட்டி போட்டோம்னு வை, குழம்பு அம்புட்டு ருசியாக இருக்கும். எப்படி, மீன் குழம்பு சரிதானே? அடேங்கப்பா, பக்குவமெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி அப்படியே உள்ள சொல்றிய. கண்ணு பார்த்தா கையை செய்யாதா? அந்த காலத்துல எல்லாம் எங்கள் ஆத்தா வைக்கிற மீன் குழம்புக்கு இந்த ஆத்தூரே அடிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கைப்பக்குவம் யாருக்கும் வரல. மகராசி கைப்பக்குவத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. என்ன மாதிரி மீன் குழம்பு வச்சா எங்கள் ஆத்தாவே நேரில் வந்து ஆக்கி ஊற்றுனது மாதிரி சொல்லிக்கிடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு குழம்பை இன்னைக்கு உனக்கு வச்சு தர போகிறேன். நீ மணக்க மணக்க சுட சுட சோத்தை போட்டு வெட்டுன்னு வெட்ட போகிற. ஓகே? வெட்டுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த மீனை கொடுங்க. நான் உப்பை போட்டு உரசி கழுவினாலும் தரேன், அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏண்டி, அப்புறம் கழுவி தர ஒரு ஆள் சமைக்க ஒரு ஆளா? இன்னைக்கு A to Z எல்லாம் நான் தான் செய்வேன். ஆமாமா, பிடிவாதம் பிடிக்கிறீங்க. குழம்பு வீணா போய் கவுச்சி அடிச்சிச்சுன்னா தூக்கி கொண்டு குப்பையில தான் கொட்டணும். இந்த வம்பு தேவையா? நான் முடியாத இழுத்து கட்டி பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பேசாம நிம்மதியா படுக்கலாம். இல்லைன்னா இதுவும் எனக்கு ஒரு வேலை மனச்சங்கட்டான். அப்ப என்ன குழம்பு வைக்க தெரியாம பந்தா கட்டுறோம்னு சொல்ற, அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல மாமா. அப்ப என்ன, பேசாம போய் ரெஸ்ட் எடு, இல்லைன்னா பேசாம அப்படி உட்காரு. ஆனா சத்தம் போடக்கூடாது, ஓகேவா? சரிங்க சாமி, நான் வாயை மூடிக்கிறேன். ஆனா குழம்பு மட்டும் நல்லா வரலையோ? அது எப்படி நல்லா வராம போகும்? அதெல்லாம் சூப்பரா வரும். நீ உட்காந்து மட்டும் வேடிக்கை பாரு. அடேங்கப்பா, சரசரன்னு மீன் வெட்டுற அழகை பார்த்தா முன்னாடி மீன் மார்க்கெட்ல வேலை பார்த்திருப்பீங்களோ? அதான் சரி, இருந்தாலும் உனக்கு இருக்கிற நக்கல் இருக்குவாரு. மீன் அப்படியே வச்சுட்டு போறியே, காட்டு அழகா இருக்க போகுது. அதான் காவலுக்கு என் பொண்டாட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். பத்திரமா பாத்துக்க, தண்ணி அள்ளிட்டு வந்துடுறேன். என்னடி இது கொடுமை? இது அன்னைக்கிளிக்கு வந்த சோதனையா, வாங்கிட்டு வந்த மீனுக்கு வந்த சோதனையான்னு தெரியலையே. என்ன நடக்க போகுதோ, என்ன பாடுபட போகுதோ. எதுவா இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடாது. முதல்ல அப்போ மகள் ருசி பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த வாய் அள்ளி வைக்கணும். நல்லா கழுவிடுங்க மாமா, இல்லைன்னா கவுச்சி அடிக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இங்க ஈரமா இருக்கு, நீ அந்த பக்கம் போ. அம்மா துணி துவைச்சிட்டு வரேன். அம்மா, எனக்கு ஒரு டவுட்மா, நான் அதை கேட்கவா? வீட்டுக்குள்ள வந்து கேட்கலாம். அம்மா துணி துவைச்சிட்டு இருக்கேன், நீ போ. இப்பவே கேட்கணும். வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல மரா, வீட்டுக்குள்ள வந்தோடனே கேட்கலாம். இந்த துணி அலசி காய போட்டுட்டு வரேன், நீ போ. எனக்கு இப்பவே பதில் சொல்லணும். என்னடா வேணும்? ஏன்டா படுத்தி எடுக்கிற? எவ்வளவு துணி இருக்கு பாரு, எல்லாத்தையும் அம்மா துவைக்கணும்ல. அம்மா, இத மட்டும் சொல்லிட்டு வேலை பாருங்கம்மா, ப்ளீஸ்மா. அப்பா, விட மாட்டியே பிடிவாதக்காரா. சொல்லு, என்ன விஷயம்? ஏபிசிடி இருக்குல்ல? ஆமா, 4 லெட்டர். அது இல்லம்மா, ஏபிசிடி இருக்குல்ல? சரி இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? அதுல ஏபி மட்டும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீதாம்மா சொல்லணும். என்ன ஆகும்? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டா என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடுமா? அப்போ குளிரில நடுங்குமா? இல்லம்மா. அப்போ செத்து போயிடும், அதானே? இல்லையே. அப்ப என்னடா ஆகும்? ஜிலேபி ஆகுமா? ஜிலேபி ஆகுமா? என்னடா உளறற? அம்மா, இது கூட தெரியலையா? மக்கு மக்கு. ஏபியை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டா அங்க ஜில்லுன்னு இருக்கும்ல, அதான் ஏபி ஜிலேபி ஆகும். அப்ப ஜிலேபி ஆகும். நல்லா இருக்கா? ஏய், இப்படி கடிக்கிறதுக்கு தான் வேலையை வந்து நிப்பாட்டிட்டு பேசிட்டு இருக்கியா? ஒழுங்கா போடா உள்ள போய் புக் எடுத்து வச்சு படிப்போ. உனக்கு பாரதியார் வேஷத்துக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, போய் பிராக்டிஸ் பண்ணு. அம்மா, இன்னும் ஒண்ணு கேட்கணுமா? அடுத்து என்னடா கடிக்க போற? யார் அடிச்சா வலிக்கவே வலிக்காது. அடிப்பா உன, யார் அடிச்சாலும் வலிக்கும். அடிச்சு காட்டுட்டா? இல்லையே,
யார் அடிச்சாலும் வலிக்கும், ஆனா ஒருத்தர் அடிச்சா வலிக்காது. யார் அடிச்சாலும் வலிக்குண்டா மாறா. காத்தடிச்சா வலிக்காதுல்லம்மா. காத்தடிச்சா ஐயோ மாறா, இதெல்லாம் நீ எங்க போய் கத்துட்டு வர? ஸ்கூல்ல. இப்ப நீ ஸ்கூலுக்கு இதுக்கு தான் போறியா? படிக்க போல நீ? நல்லா இருக்குல்லம்மா. நல்லா தான் இருக்கு. சரி அங்கிட்டு போ, அம்மா துணி துவைக்கணும், வேலை இருக்கு. அம்மா ஒண்ணே ஒண்ணுமா. மாறா அம்மாக்கு வேலை இருக்கு மாறா, ப்ளீஸ்டா அம்மாவை கொஞ்ச நேரம் விடுறா. அம்மா ஒண்ணே ஒண்ணுமா, கேட்டுட்டு போயிருவேன். சரி சொல்லு. யானை தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்? தண்ணியில விழுந்தா தண்ணி எல்லாம் மேல தெரிக்கும். இல்லையே. தரை உடைஞ்சிருமா? அது என்ன தரையிலயா விழுந்திருக்கு? தண்ணியில விழுந்திருக்கு. இல்லனா தண்ணிக்குள்ள தரை இருக்கும், தொட்டி தண்ணியோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல. யானை தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்? தெரியல, நீயே கடிச்சிட்டு போ. யானை தண்ணியில விழுந்தா அது நீர் யானை ஆயிரும். ஏய், நான் உட்காந்து இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேன், நீ யானை தண்ணியில விழுந்தா இரு, இந்த வரேன் இரு. என்ன பிடிக்க முடியாதே. அப்படியா? இந்த வரேன் இரு. அப்பதா இந்த வரேன், எங்க போனாலும் விட மாட்டேன் மாறா, நில்லு. அப்பதா என்ன காப்பாத்துங்க. அத்தா அவனை புடிச்சு வச்சுக்கோங்க. என்னடி என் ஜாமி இப்படி ஓடியாருது? அப்பதா அப்பதா என்ன காப்பாத்து. அப்பதா அத்தா அவனை பிடிங்க, அத்தை அவனை பிடிங்க. ஏன்டா என்னாச்சு? எதுக்கு நம்ம விரட்டிக்கிட்டு வர்ற? அம்மாவை லைட்டா கடிச்சேன், அதான் அம்மா விரட்டுது. கடிச்சிய? எதுக்குடா கடிச்ச? என்ன வேலை பார்க்க விடாம கடி ஜோக் சொல்லி கொன்னுட்டு இருக்காத்த. அவனை பிடிங்க. டேய் மாறா இங்க வா. வேணா வர மாட்டேனி. ஒன்ன என்ன பிடிக்க முடியாது. என்னது இது தலைமையின விளையாண்டுக்கிட்டு? மாறா ஒழுங்கா வந்துரு. நான் வர மாட்டேனி. முடிஞ்சா பிடிங்க பாப்போம். அம்மா பிடிச்சிருவேண்டா. என்ன பிடிக்க முடியாது. அத்தை அவனை அப்படியே கையிட்டு பிடிங்க. அத்தை என்ன அத்தை பாத்துட்டு இருக்கீங்க? என் பேரனை முடிஞ்சா பிடிச்சு காட்டு. இல்லடா பேராண்டி? ஓஹோ, அப்பதான் உன் பேரனை கூட்டு சேர்ந்துட்டீங்களா? இந்த வரேன். என்ன பிடிக்க முடியாது. அப்படி சொல்லுடா. ஆரா பிடிக்க முடியலையா? பிடிக்க முடியலையா? வாங்காத வந்துரு. அப்ப இன்னும் ஒரே ஒரு கடி ஜோக் சொல்லட்டா? என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா? உன்ன இருந்த வரேன். முடிஞ்சா பிடிச்சு பாருங்க. என்ன பிடிக்க முடியாது. ஓ உன்னை பிடிக்க முடியாதா? இருந்த வரேன் இரு. ஆரா நில்லு, அடி வாங்காத. என்ன பிடிச்சு பாருங்க. என் தங்கங்களா, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் சிரிச்சு ஓடி ஆடி எம்புட்டு நாளாச்சு. இதெல்லாம் பார்த்து ரசிக்க அந்த பரதேசி பையன் ஒப்பங்காரனுக்கு கொடுத்து வைக்கலையே. மாறா நில்லு. நிக்க மாட்டேன். நீ நிக்கல அப்புறம் அம்மா கடி ஜோக் சொல்லிடுவேன். அம்மா உனக்கு கடி ஜோக் தெரியுமா? ஓ தெரியுமே. உனக்கு மட்டும் தான் தெரியுமா என்ன? இங்க சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லட்டும்? கடி ஜோக் சொல்றேன்னு சொன்னீங்கல்லம்மா, சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. நல்ல டான்ஸ் ஆடுற ஒரு டான்ஸ் மாஸ்டர் எல்லா ஸ்டேஜ்லயும் ஆட முடியுமா? ஆனா அவனால ஒரே ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் ஆடவே முடியலையா. என்ன ஸ்டேஜ்? உடஞ்ச ஸ்டேஜ். இல்லையே. தெரியலையே. யோசி. தெரியலம்மா, நீயே சொல்லு. கோமா ஸ்டேஜ். நல்லா இருக்கா? ஐயா மொக்க பண்றமா நீ. மொக்க ஜோக்கு. ஏய், நீ சொன்னதெல்லாம் அறிவாளித்தனமான ஜோக்கு, நான் சொன்னது மட்டும் உனக்கு மொக்க ஜோக்கா? அச்சா மாதவா, உன் பொண்டாட்டி நீ இல்லாம இருக்கும்போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல் இருக்கே. இங்க ஒருத்த பைத்தியக்காரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன், அவ எப்படி இருக்கா பத்தியாடா? ஒரு புருஷன்காரன் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான், அதை பார்த்து கூட உன் பொண்டாட்டி கலங்கலையடா. கொஞ்சமாவது உன் காலில் வந்து விழுவோம், கதறுவோம், அழுவோம், புலம்புவோன்னு இல்லாம அவ பாட்டுக்கு சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நீ மட்டும் என்ன ஈனாவானாவா? ஆமால்ல? ஆமா இல்லடா மச்சான், ஆமா. நீ ஈனாவானவா நினைச்சதுனாலதான் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்னு அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தெரியுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா புருஷன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன பிறகும் கூட இம்புட்டு சந்தோஷமா இருப்பா. எந்த பொண்ணாவது இப்படி இருப்பாளாடா? இவ இருப்பாடா, திமிரு பிடிச்சவ. உடம்பு முழுக்க திமிரு மட்டும்தான்டா இருக்கு, அதனால இவ இருப்பா. எனக்கு என்னவோ உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ சந்தோஷமா இருக்கான்னு தோணுது மச்சான். வேணுக்குன்னே உன்கிட்ட சண்டை போட்டு இந்த மாதிரி கிளம்பி வந்திருப்பாளோ? அதுல என்னடா டவுட்டு? அதான் உண்மை. என் கூட இருந்தா கண்டவன் கூடவும் ஹாப்பியா இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் என் கூட சண்டை போடுறது மாதிரி சண்டை போட்டு இப்படி வந்து சந்தோஷமா இருக்கலான்னு பிளான் பண்ணிட்டா. இவளை என்ன மச்சான் பண்ண போற? இனிமே சொல்லி பிரயோஜனம் இல்லடா, எல்லாமே இனிமே ஆக்ஷன் தான். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு பாரு.
அன்னைக்கிளி, அம்மாடி அன்னைக்கிளி, மாமா எந்திரிடா, சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, வந்து சாப்பிடுவா. சமையல் முடிஞ்சிருச்சா? என்ன மாமா சொல்றிய? அதுக்குள்ளேயே சமைச்சிட்டியா? ஆமாடி, அப்ப ஒரு மீன் குழம்பு வச்சு சோறு வடிக்க எம்பிட்டு நேராகும். வா சாப்பிடலாமா? அதுக்குள்ள எப்படி மாமா? செத்தவடம் கண்ணை சந்து எந்திரிக்கிறதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்ப சாம எங்கனையே உட்காரு, நான் போய் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி இருங்க, நான் வந்து எடுத்துட்டு வரேன். ஆஹா, அதெல்லாம் முடியவே முடியாது. நான் தானே சமைச்சேன், அப்ப நானே எடுத்துட்டு வந்து என் கையால பரிமாறினாத்தான் எனக்கு திருப்தியா இருக்கேன். செத்த உட்காரு, மாமா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? கை கால் வலிக்குது, சோர்வா இருக்குன்னு சொன்னேன், அது ஒரு குத்தமா? இப்படி பம்பரமா தெரியுறாரு. மாமா நான் தூக்கவா? அசையப்படாது, அங்கனே இருக்கேன். சரி சரி, சோத்து பண்ண பத்திரம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எடுத்து குழம்பு சட்டி தூக்கவாது, நான் வரவா? சோத்து பானை வச்சு உனக்கு குழம்பு சட்டி தூக்க தெரியாதா? நான் போய் குழம்பு சட்டி தட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். அசையாம இங்கேயே உட்காரு. அதான் சரி. இன்னைக்கு ஒரு டைப்பா தான் அலைகிறாரு மனுஷன். குழம்பு வாசம் இங்க வர அடிக்குது, ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எதுக்கு மோப்ப முடிக்கிற? நல்ல மனத்து கிடக்கு மாமா, ஆனா ருசி எப்படி இருக்குன்னு தெரியலையே. அதான் சாப்பிட போறீல, சாப்பிட்டுட்டு சொல்லு. வறுக்கவும் செஞ்சீலக்க. அப்புறம் இம்புட்டு மீனையும் போட்டு குழம்பா வைக்க முடியும். அதான் கொஞ்சத்தை வறுத்துட்டேன். சரி கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னது, நீனா சாப்பிட்றியா? ஏன் மாமா, அப்ப நான் சாப்பிடாம என்ன செய்ய? நீ தான் சாப்பிடணும். ஆனா நீனா உன் கையால அள்ளி சாப்பிட்றதுக்கா இம்புட்டு தூரம் ஓடி ஆடி வேலை செஞ்சிருக்கேன். நான் வேலை செஞ்சதுக்கு ஒரு கிரெடிட் வேணாமா? அதுக்கு என்ன செய்யட்டேன்? உன் பக்கத்துல உட்காந்து நானே என் கையால ஊட்டி விடுவேனா, நீ சாப்பிடுவியான். சரிதானே? மாமா இது சரியில்லையே. என்னடி சாப்பிட்டே பார்க்காம சரியில்லைங்கிற? நான் குழம்பு சொல்லல, குழம்பு வச்ச ஆளை சொன்னேன். அன்னைக்கு ஆளுக்கு என்ன குறைச்ச? குறைச்செல்லாம் எப்போதும் ஒண்ணும் கிடையாது, இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாத்தான் தெரியுது. சரி சரி, வாய் நம்ம நம்மன்னு இருக்கு. மீனை பார்க்க பார்க்க எச்சி ஊறுது, சீக்கிரம் வசஞ்சு ஊட்டி விடுங்க. சாப்பிடு சாப்பிடு அன்னைக்கு. அடேங்க அப்பா, சூப்பரா இருக்கு மாமா. ஒரு வாயிலேவா ருசி தெரிஞ்சிருச்சு? என் மாமன் வச்ச குழம்பு மணக்க மணக்க இருக்கையிலேயே ருசி தெரிஞ்சிருச்சு. இது சும்மா சாம்பிள் தான். அது சரி அது சரி. அர்ரா 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 அர்ரா. சரி, படக்கு படக்குன்னு ஊட்டுங்க, வயிற்று பசிக்குதா இல்லையா? இந்தா பொரிச்ச மீனை சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கா? மாமா சத்தியமா சொல்றேன், நான் வச்சா கூட இந்த மீன் குழம்பு இம்புட்டு ருசியா இருக்காது மாமா. என்ன ருசி, என்ன மனம், நல்ல கைப்பக்கம் பத்தியில உங்களுக்கு. அன்னைக்கு நெசமாவே நல்லா இருக்கா இல்ல எனக்காக பொய் சொல்றியா? பொய் சொல்ல என்ன மாமா இருக்கு? எனக்கு உடம்பு நோகுதேன்னு ஓடி ஆடி வேலை செஞ்சு வேர்த்து விறுவிறுத்து சமைச்சு கொண்டுட்டு வந்திருக்கீரு. இதுல ஏதாவது குறை இருக்குமா? அம்புட்டு ருசியா இருக்கு. நான் பொய்யெல்லாம் சொல்லல, நெசமாத்தான் சொல்றேன். சரி அப்ப இந்தா கூட 2 வாய் சாப்பிடு. இந்தா இந்தா சாப்பிடு சாப்பிடு. நீங்க சாப்பிடலையா? நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன், நீங்க சாப்பிடுங்க. அடி அன்னைக்கு அதெல்லாம் வேணாம், நீ சாப்பிடு. இது என்ன பொங்காட்டம்? நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டிக்கு ஊட்டி விடலாம், நான் ஏன் புருஷங்காருக்கு ஊட்டி விடக்கூடாதா? எனக்கு அந்த ஆசை இருக்காதா? இப்ப என்னடி பண்ண சொல்ற? என் மாமன் வச்ச குழம்ப நானே என் கையால எடுத்து என் மாமனுக்கு ஊட்டி விடணும். சரி ஊட்டு. சாப்பிடுங்க மாமா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நான் சொன்னேன் பத்தியில, உங்க கையால வச்ச குழம்பு அம்புட்டு ருசிக்கும்னு. என் கையால வச்சதுனால இந்த குழம்பு ருசி இருக்கான்னு தெரியல, ஆனா என் அன்னைக்கு கையால ஊட்டி விடையில இந்த குழம்புக்கு ருசி கொஞ்சம் கூடி இருக்கு. மாமா முருங்கக்கா வாங்கி வந்து முத்தங்கோடுத்து சமைச்சு மச்சான தேட போறியா? நான் கண்ணால பேசையில என் மையாக இருக்கணும். நீ முடிஞ்சிடும் சேலையில நான் சில்லறையா இருக்கணும். சீ போயா, நீ ரொம்ப மோசம், என்ன தொட்டா உடம்பு பூசும்.